இந்த வீடியோவில் நம்ம FlexBox பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இனிமேலும் இந்த டெர்மினல் விஷுவலாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி package.jsன்னு நான் இதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வழக்கம் போல் நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு FlexBox Basics அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு start.html க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற எல்லா வீடியோவுக்கும் தேவைப்படுற பேசிக் ஸ்டைல்ஸுக்காக style.css அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ரூட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம FlexBox Basics ஃபோல்டரில் பண்ணல, ரூட்டில் பண்ணிக்கிறேன். இதில் ஜெனரிக்கான ஸ்டைல்ஸை நான் போட்டுக்கிறேன். ஸோ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி போட்டிருக்கேன், சைஸ் போட்டிருக்கேன், ஷேடோ போட்டிருக்கேன், கண்டெய்னருக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐட்டம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு பேடிங்கு, பார்டரு, பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒன்றும் ஃபேன்சியாக எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டார்டர் ஃபைலில் போயிட்டு ஒரு பேசிக்கான HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். FlexBox. ஸோ நம்மளுடைய பேசிக் ஸ்டைல்ஸான style.css லிங்க் பண்ணிக்கிறேன். mx ஷார்ட் கோடை யூஸ் பண்ணி நான் கண்டெய்னர் அப்படின்னு கிளாஸ் இருக்கிற ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐட்டம்னு கிளாஸ் இருக்கிற 6 டிவ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 6 டிவ்ஸ்க்கு உள்ள கண்டென்ட்டாக அந்த நம்பர் ஆஃப் டிவ்ஸே வர்ற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர்னு கிளாஸ் இருக்கிற ஒரு டிவ்வு, ஐட்டம்னு கிளாஸ் இருக்கிற 6 டிவ்வு, அந்த ஐட்டம்குள்ளே 1 2 3 4ன்னு 6 கண்டென்ட் இருக்குது. ஒரு ஸ்டைல் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஃபோல்டர் எனக்கு ப்ரௌசரில் வந்துடும். அதில் அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பை டிஃபால்ட் இந்த டிவ்ஸ் எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு டிவ்வும் விண்டோனுடைய ஃபுல் வித்தை எடுத்துக்குது. சப்போஸ் இந்த டிவ்ஸை நான் டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஸ்கிரிப்டில் ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும், ஃபைல்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதை குவிட் பண்ணிக்கிறேன். குவிட் பண்ணிவிட்டு npm start அப்படிங்கிறத மறுபடியும் கொடுத்துக்கிறேன். ஸோ டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, எல்லா டிவ்ஸும் இன்லைனில் டிஸ்பிளே ஆகுது. பை டிஃபால்ட் அது பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல் வித்தை எடுத்துக்குது. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாக்ஸ், அதாவது கண்டெய்னர்னுடைய வித்து அதிகமாக இருந்தது அல்லது கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ வித் 300 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை இன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகி அடுத்த லைனுக்கு வந்துடுது. அதே மாதிரி ஹைட் ஒரு 300 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னா அப்பயும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்போது அதில் இருந்து இந்த கண்டெய்னர் பாக்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அல்லது அதில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸும் மாறலை, அல்லது பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஐட்டம்ஸும் வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகலை. இதை மாற்றுறது தான் FlexBox மாடியூலினுடைய மெயின் எய்மே அதுதான். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டெய்னரில் அதனுடைய டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கண்டெய்னர் டிவ்ங்கிறதுனால பிளாக்காக இருக்கும். பிளாக் லெவல் அப்படிங்கிறத இதை ஒரு FlexBox அப்படிங்கிறத ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா
இந்த div வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக வந்து மாறிடும். அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரோ வைஸாக வந்து நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல் எப்படி பிளாக் லெவல் எலிமெண்ட் ஃபுல் வித்தை எடுத்துக்குதோ அது மாதிரி ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் வந்து விண்டோஸ்னுடைய ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம கண்டெய்னர்னுடைய ஹைட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹைட்டையும் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும். அப்போ ஹைட்டை எடுத்துக்கிறதுனால அதில் இருக்கிற ஐட்டம்ஸும் அந்த கண்டெய்னர்னுடைய ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கும். இதை வந்து ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். சப்போஸ் நம்ம ஃப்ளெக்ஸை வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸாகவும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வித்து தேவையோ அவ்வளோ வித்து மட்டும் எடுத்துக்கும். எப்படி இன்லைன் பாக்ஸ் அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு வித்தை எடுத்துக்குதோ அது மாதிரி வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறதும் தேவையான அளவுக்கு, அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோ வித்து நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ வித்து மட்டும் எடுத்துக்கும். பை டிஃபால்ட்டே ஹைட் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற கான்டென்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு தான் வந்து ஹைட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டென்ட் போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஹைட்டு வந்து வித் அண்ட் ஹைட்டு வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்மளுடைய ஐட்டம்னுடைய வித் அண்ட் ஹைட்டு வந்து மாறுறதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளாக வந்து ஒரு கண்டெய்னரை எப்படி ஃப்ளெக்ஸாக வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக வந்து மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு யூஸ் ஆகிறது வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக 2 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ், இன்னொன்று வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ். நம்ம மோஸ்ட்லி வந்து ஃப்ளெக்ஸுங்கிற வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரேராக தான் வந்து யூஸ் ஆகும்.